கள்ளச்சாராயம் அதிக அளவில் புழங்கும் பகுதியாக கூறப்படும் கல்வராயன் மலையில் போலீசார் அதிரடியான சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பிரத்யேக காட்சிகளை பார்க்கலாம். அவர் தெரியுற அவரு கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனிவேல் வழங்க கேட்கலாம். பழனிவேல் வணக்கம். போலீசாரின் அதிரடியான சோதனை பற்றிய மேலும் விவரங்கள் என்ன? கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தி 55 பேர் உயிரிழந்த நிலையில அதன் கள்ளச்சாராயத்தின் ஒரு புகலிடமாக விளங்குவதுதான் இந்த கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் மலை என்பது ஒரு 171 மலை கிராமங்களை உள்ளடங்கிய ஒரு 175,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு மலை கிராமம். இந்த மலை கிராமத்துல சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய 4 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இந்த கல்வராயன் மலை உள்ளதால் இந்த கல்வராயன் மலையில் உள்ள நீரோடைகளில் வரும் தண்ணீரை பயன்படுத்தி சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சி பல்வேறு பகுதிகளுக்கு கடத்தி சென்று விற்பனை செய்து வருகின்றனர். அதன்படியாக கருணாபுரத்தில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்த நிலையில் அந்த கல்வராயன் மலையிலிருந்து கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி பகுதிக்கு வந்ததா என்பது குறித்தும் தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர். அந்த நிலையில கச்சராயபாளையம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த, உதாரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தனிப்படை போலீசார் கல்வராயன் மலையில் உள்ள 171 மலை கிராமங்களிலுமே சல்லடை போட்டு தேடி வருகிறார்கள். குறிப்பாக கள்ளச்சாராய ஊழல்கள் எங்காவது பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா அல்லது ஏற்கனவே சாராய வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போதும் சாராய தொழிலில் ஈடுபடுகிறார்களா என்பது குறித்தும் விசாரணை செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கச்சராயபாளையம் போலீசார் கள்ளக்குறிச்சி மற்றும் கல்வராயன் மலை அடிவாரம் பகுதிகளில் உள்ள மட்டப்பாறை, மாயம்பாடி, பொட்டியம், மல்லிகைப்பாடி, மட்டப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர சாராய ரெய்டில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பழனிவேல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.